அனைவருக்கும் வாசன் டெய்லர்ஸின் அன்பான வணக்கம். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ 36 இன்ச்சில் நார்மல் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல ப்ளவுஸ் நம்ம கைக்கு வந்த உடனே நம்ம இந்த ப்ளவுஸ் எத்தனை இன்ச்சு அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த ப்ளவுஸ் கையில் வந்ததே கொஞ்சம் சுருக்காக தான் இருக்குது. நான் லைட்டாக நீவி விட்டு வச்சுருக்கேன். 2 ஷோல்டரையும் ஒன்றா பிடிச்சிக்கோங்க. இதை 4ஆக மடிச்சுக்கோங்க. இது போல் மடிச்சுக்கோங்க. ப்ளவுஸை 2 ஸ்லீவையும் ஒன்றா பிடிச்சி இந்த ப்ளவுஸை இப்படி 4ஆக மடிச்சுக்கோங்க. இந்த இருக்கா இதை எப்படி அளக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த இருக்கா இதே இருக்கட்டும். இதை இந்த மட்டமாக வச்சுக்கோங்க. இந்த மட்டம் இதை நீங்கள் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை இப்படி கழுத்து இப்படி அகலமாக போய் நீங்கள் பார்க்கக்கூடாது. இந்த கழுத்தை நல்லா இப்படி வச்சு இந்த இருக்கா இப்படி ஒன்று போல் வச்சு இந்த இதை இப்படி வச்சு நீங்கள் பார்க்கணும். இந்த ப்ளவுஸ் கரெக்டாக 9 இன்ச்சு இருக்குது. 9 இன்ச்சு அப்படிங்கிறப்ப நம்ம எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச்சு வச்சு 10.5 இன்ச்சு இருக்கிறது போல் நம்ம மடித்து போடணும். 10.5 இன்ச்சு இருக்கிறது போல் மடித்து போட்டிருக்கோம். இந்த இருக்குது பார்த்தீங்களா. பத்தரை இன்ச்சு இருக்கிறது போல் நம்ம மடித்து போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு பேக் எப்படி வரைகிறது அப்படிங்கிறத பார்த்துருவோம். 2 ஷோல்டரையும் ஒன்று போல் பிடிச்சிக்கிடணும். இந்த இருக்கா இந்த 2 ஷோல்டரையும் ஒன்று போல் பிடிச்சி இந்த 2 ஸ்லீவையும் இப்படி ஒன்று போல் வச்சுக்கிடணும். வச்சு இந்த இடுப்பு பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அதை 2ஐயும் இது போல் ஒன்று போல் வச்சுக்கிடணும். வச்சு இதை இப்படி படுக்க வசம் வைக்கணும். படுக்க வசம் வச்சு இது போல் வச்சுக்கிடணும். அடியில் மடித்து தைக்கிறதுக்கு 2 இன்ச்சு விட்டுறலாம். இந்த துணியோட அளவு 80 பாயிண்ட் இருக்குது. அடியில் மடித்து தைக்கிறதுக்கு 2 இன்ச்சு இருக்கிறது போல் இப்படி கோடு போட்டுக்கலாம். இந்த கோடு மேலே இந்த துணியை வைக்கலாம். இந்த கோடு மேலே இப்படி ஒன்று போல் துணியை வைக்கணும். வைக்கிறப்ப நீங்கள் லைட்டாக நல்லா அந்த சுருக்கெல்லாம் இல்லாமல் இழுத்து விட்டு பார்த்து வைங்க. இல்லைன்னா உங்களுக்கு அளவுகள் ஒரு 1/2 இன்ச்சு 3/4 இன்ச்சு ஷார்ட்டேஜ் விழுந்துடாமல் இந்த இருக்க நல்லா இப்படி ஒன்று போல் வைங்க. சரியா? இப்போ ஒன்று போல் வச்சுட்டு இதனோட அளவை நான் பார்க்குறேன். 11.5 இன்ச்சு உயரம். இடுப்பை மடித்து தைக்கிறதுக்கு 2 இன்ச்சு விட்ருக்கேன். சட்டையோட உயரம் கரெக்டாக 11.5. ஏன் 11.5 இன்ச்சு இருக்குது அப்படின்னா இவங்க உயரம் கம்மியாக இருக்கிறாங்க. அதனால தான் 11.5 இன்ச்சு இருக்குது. பலதரப்பட்ட அளவில் நம்மளுக்கு சட்டை தைக்க வரும். நம்ம எல்லாத்தையுமே புரிஞ்சு கரெக்டாக கட் பண்ணி தைக்கணும். இது 11.5 இன்ச்சு தான் உயரம். இப்போ நம்ம 11.5ங்கிறப்ப நம்ம மொத்தம் 12 இன்ச்சு வச்சுக்கலாம். 1/4 இன்ச்சு விடணுனாலும் 1/4 இன்ச்சு விட்டுக்கோங்க. 1/2 இன்ச்சு விடணுனாலும் 1/2 இன்ச்சு விட்டுக்கோங்க. இது 11.5 இந்த இருக்கா கொஞ்சம் ஒரு கோடு கூட தான் இருக்குது. அதனால் ஒன்றும் தப்பு இல்லை, வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த சட்டையை இது போல் போட்டுக்கோங்க. இது போல் போட்டுட்டு இவங்க கழுத்து கொஞ்சம் கூட அளவுகள் மாறிடாமல் கரெக்ட் அளவு இருக்கணும். நீங்கள் தைக்கிற எல்லா சட்டையும் எனக்கு கரெக்டாக இருக்குது. அதனால தான் உங்ககிட்ட கொடுக்குறேன் சொல்லியே கொடுத்தாங்க. அப்படிங்கிறப்ப நம்ம கழுத்தோட அளவு எக்காரணம் கொண்டு பெருசாகிடக்கூடாது, கவனமாக தைக்கணும். இப்போ அதுக்கு அப்படி நம்ம எதுவுமே நம்ம கவனமாக செஞ்சால் தான் அடுத்தடுத்து நம்மளை தேடி வருவாங்க. இது போல் வச்சுக்கோங்க. இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த அச்சு கரெக்டாக வச்சுக்கோங்க. இந்த அச்சை கரெக்டாக இது போல் வச்சுக்கோங்க. வச்சு 1/4 இன்ச்சு உள்ளே குறிக்கணும். 1/4 இன்ச்சு கழுத்துக்காக உள்ளே குறிக்கணும். ஷோல்டர்லேருந்து இந்த பக்கம் 1/2 இன்ச்சு இருக்கிறது போல் குறிக்கணும். ஷோல்டர்லேருந்து 1/2 இன்ச்சு இருக்கிறது போல் குறிக்கணும். ஏற்கனவே இந்த ஷோல்ட்ரு பாருங்கள் எவ்வளோ சின்னதாக இருக்குது பாருங்கள். நம்ம இந்த பக்கம் 1/2 இன்ச்சு குறிச்சிருக்கோம், இந்த பக்கம் 1/4 இன்ச்சு குறிச்சிருக்கோம்.
இந்த மாதிரி குறிக்கணும். குறிச்சிட்டு ஒரு ஸ்லீவை நம்ம எடுத்துடலாம். எடுத்து இதை வந்து இது போல் வச்சுக்கோங்க. வச்சு மேலே 1/2 இன்ச்சு ஏற்றி இதை நம்ம குறிச்சிருவோம். குறிச்சிட்டு இதை வந்து இப்படி ஃபஸ்ட் இதை வச்சிருவோம். இந்த இடத்துல ஒரு கோடு நம்ம லைட்டாக போட்டு வச்சுக்கிடுவோம். ஏன்னா நம்மளுக்கு இது வந்து 36 இன்ச்சு அப்படிங்கிறப்ப நம்ம 9 இன்ச்சு வச்சு இங்கே ஒரு டாட் வச்சுக்கிடுவோம். இப்போ நம்ம இடுப்பை குறிச்சிருவோம். இது இந்த ப்ளவுஸில் பாருங்கள், டாட் பாருங்கள் எப்படி பெருசாக கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நம்ம வந்து டாட் கொடுக்கக்கூடாது. எதனால் இந்த மாதிரி கொடுக்கக்கூடாதுன்னா, இது வந்து நம்மளுக்கு வந்து இந்த பாட்டி சட்டை தைக்கிறப்ப முன்பக்கம் செஸ்ட்டு பக்கம் இந்த மாதிரி டாட் கொடுப்பாங்க. அதுபோல் இருக்குது. அது இவ்வளவு பெருசாலாம் நம்ம கொடுக்க வேண்டியதில்லை. அந்த மாதிரி சட்டைகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரிலாம் கொடுக்காதீங்க. அதெல்லாம் திருத்தி திருத்தி தைங்க. இதை வந்து இப்படி பிடிச்சிக்கோங்க. இதில் இருந்து ஒரு 1 இன்ச்சு அதிகமாக வச்சா போதும். ஏன்னா நம்ம 2 டாட் போடுறனால நம்ம ஒரு 1 இன்ச்சு அதிகமாக வச்சு நம்ம இந்த இடத்துல இப்படி கோடு போட்டுக்கலாம். இந்த இடத்துல 9 இன்ச்சு வச்சுக்கிடலாம். 9 இன்ச்சு வச்சு இப்படி கோடு போட்டுக்கலாம். இதை ரெண்டையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இது போல் ஜாயின் பண்ணிக்கிடணும். பின் கழுத்து எப்படி குறிக்கிறதுங்கிறத பார்ப்போம். 2 ஷோல்டரையும் ஒன்றா வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம கழுத்துக்காக 1/4 இன்ச்சு வந்து உள்ளே வந்து தள்ளி கோடு போட்டோம் பார்த்தீங்களா, அந்த கோட்டில் இது போல் வச்சுக்கணும். இந்த நம்ம 2வது கோட்டில் வச்சுக்கிடணும். இதில் வந்து இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த தையலும் இந்த 2வது கோடையும் ஒன்று போல் வச்சுக்கிடணும். கழுத்து வந்து வரையில பார்த்து வரையணும். எனக்கு வந்து கழுத்து கொஞ்சம் கூட பெருசாகக்கூடாது, எதுவுமே மிஸ்டேக் வரக்கூடாதுங்கிறப்ப நீங்கள் கவனமாக செய்யணும். அளந்து பார்க்கையில் கரெக்டாக இருக்கிற மாதிரி செய்யுங்க. தைக்கையில் ரொம்ப நிதானமாக பிடிச்சு தைக்கணும். அதுலேயும் ஒரு லாவகம் இருக்குது. நீங்கள் அதை கரெக்டாக பிடிச்சி செய்யுங்க. இந்த பிடிச்சிருக்கனா எப்படி பிடிச்சிருக்கேங்கிறத பாருங்கள். இந்த இருக்கா, இதை வந்து நம்ம ஒரு 1/4 இன்ச்சு நான் மேலே ஏற்றியே தான் கோடு போடுறேன். இந்த இருக்கா, ஒரு 1/4 இன்ச்சு மேலே ஏற்றி கோடு போடுறேன். அப்போனா தான் தச்சு வரையில் அது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு போடுறேன். இப்போ இதை எடுத்துடலாம். நீங்கள் அந்த அச்சு வந்து கரெக்டாக இருக்குன்னா அந்த அச்சு மேலேயே கோடு போட்டுருங்க. நான் டைரெக்டாக போட போகிறேன். இந்த இருக்கா, 1/4 இன்ச்சு நான் மேலே ஏற்றி குறிச்சிருக்கேன். கீழே இருந்து வச்சு பார்க்குறப்ப இது கரெக்டாக இருக்கா, இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். கழுத்து தைக்கையில் கீழே உள்ள துணியை நம்ம தொடவே கூடாது. மேலே நம்ம வச்சு அடிக்கிற அந்த கழுத்து பீஸை மட்டும்தான் நம்ம தொடணுமே தவிர கீழே இருக்கிற துணியை வந்து லைட்டாக நகட்டி விட்டுட்டு அப்படி தைக்கணும். அப்போ தான் வந்து கழுத்து பெருசாகாமல் இருக்கும். அது நல்ல கவனமாக வச்சுக்கோங்க. இப்போ ஆம்கோல் வந்து நம்ம ஜாயிண்ட் கொடுப்போம். இப்போ ஆம்கோல் நம்ம ஜாயிண்ட் கொடுத்தாச்சு. கொடுத்தா பிறகு நம்ம வந்து இந்த ஆம்கோல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை பார்த்துட்டு கட் பண்ணுவோம். இந்த இருக்குது இந்த சட்டையோட உள்பகுதி இந்த எடுத்திருக்கேன். இப்போ கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துருவோம். இந்த இருக்குது கரெக்டாக இருக்குது. நான் ஒரு நூல் மட்டும் மேலே ஏற்றி கட் பண்ணுறேன். அந்நேரம் வேணால் பார்த்துக்கிடும். இப்போ ஒரு நூல் மட்டும் மேலே ஏற்றி நான் போடுறேன்.
இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ என்னென்ன அளவுகள்ங்கிறத சொல்லிடுறேன். மொத்தம் சட்டையோட உயரம் வந்து 14 இன்ச்சு எடுத்திருக்கேன். 14 இன்ச்சு எடுத்திருக்கேன். நம்மளுக்கு சட்டையோட உயரம் வந்து கரெக்டாக 11.5 இன்ச்சு தான் வச்சு தைக்கணும். 11.5. இப்போ கழுத்தோட அகலம் வந்து 2.25 இன்ச்சு. நம்ம தச்சு வரையில் 5.5 இன்ச்சாக வரும். ஷோல்டரோட அகலம் 2.5 இன்ச்சு வச்சுருக்கேன். ஆம்கோலோட உயரம் வந்து தையலுக்கு எல்லாமே சேர்த்து 5.5 வருது. தையல் இல்லாமல் பார்த்தா 5 இன்ச்சு வருது. ஆம்கோலோட அளவு 8 இன்ச்சு இருக்குது. இப்போ 8 இன்ச்சு அப்படிங்கிறப்ப நம்ம எப்படி அளந்து பார்க்கணும் அப்படின்னா, இந்த இருக்கா, இப்படி தான் அளந்து பார்க்கணும். நம்ம அந்த சட்டையில் தப்போம் பார்த்தீங்களா, ஒரு 1/4 இன்ச்சு, அந்த தையலுக்கு கீழேயே அளந்து பார்க்கணும். இந்த மாதிரி 8 இன்ச்சு இருக்குது. இதே போல் இவங்க வந்து கொஞ்சம் சட்டை வந்து லூஸாக போடுறாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் 8 இன்ச்சு வருது. 36 இன்ச்சு சட்டை தைக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா, நீங்கள் வந்து 7.5 இன்ச்சு ஆம்கோல் அளவு வந்து சட்டையில் குறித்து இதனோட அளவையும் கம்மி பண்ணி வைங்க, கரெக்டாக இருக்கும். இதெல்லாம் டிப்ஸாக நீங்கள் வச்சுக்கோங்க. இவங்க வந்து கொஞ்சம் ஏஜ்டு பீப்புள்னால கொஞ்சம் லூஸாக போடுறாங்க. அதனால தான் ஆம்ஹோலோட அளவு 8 வச்சுருக்காங்க. இவங்களுக்கு 8 தேவை இருக்காது, 7.5 தான் தேவை இருக்கும். ஆனால் அளவு சட்டையில் 8 இருக்குது. நீங்கள் 36 இன்ச்சு ப்ளவுஸ் தைக்கிறீங்க அப்படின்னா ஒரு 7.5 7.25 வச்சு தைங்க, கரெக்டாக தான் இருக்கும். இதனோட அளவு வந்து தையல் இல்லாமல் 5 இன்ச்சு வச்சுருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ இது போல் நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட்டு நம்ம கட் பண்ண போகிறோம். இப்போ இதெல்லாம் நம்மளுக்கு பாருங்கள், வீப்பட்டி கொக்கிப்பட்டி வைக்கிற இடத்துல இந்த எழுத்து உள்ள பாகத்தை நம்ம வச்சு தைச்சிடலாம். இதுக்கு இடையில ஸ்லீவை கட் பண்ணிடுவோம். இப்படி 2ஆக மடித்து இதை 4ஆக போட்டுக்கோங்க. கையோட அளவை இது போல் வச்சுக்கோங்க. கீழே வந்து நம்ம மடித்து எம்மிங் போட போகிறோம். அதுக்கு வந்து 1 இன்ச்சு இருக்கிறது போல் ஒரு கோடு போட்டுக்கலாம். இந்த அளவு நம்ம எம்மிங் போடுறதுக்கு நம்ம வச்சுக்கிடுவோம். இதை இப்படி மடித்து எம்மிங் போடுறதுக்கு நம்ம இதை வச்சுக்கிடுவோம். அது மேலே இதை வச்சுக்கலாம். வச்சு இதுதான் தையலுக்கு மேலே நம்ம இப்படி குறிக்கணும். இதுதான் தையலுக்கு மேலே இதை நம்ம குறிக்கணும். இந்த இருக்கா, இதுதான் தையலுக்கு மேலே குறிக்கணும். இதுதான் தையல், அதுக்கு மேலே நம்ம குறிக்கணும். இப்போ இதை எடுத்துடலாம். இதை எடுத்துட்டு இதை 2ஐயும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ ஆம்ஹோலோட அளவு வந்து இதுக்கு வந்து 8 இன்ச்சு. இந்த 8 இன்ச்சை நம்ம குறிச்சிக்கிடணும். இதுதான் கையோட அளவு. இதை 2ஐயும் இப்படி குறிச்சிக்கிடும். இந்த இடத்துல துணி கம்மியாக இருக்குது, அதனால் இதை இப்படி நான் கட் பண்ணி நான் வச்சிடுறேன். வச்சுட்டு
இந்த இதில் மட்டும் துணி கொடுத்துட்டு அதை அதுக்கு அடுத்து நாளாக வச்சு நான் கட் பண்ண போகிறேன். அதனால் ஆனால் இதுதான் இதோட மெஷர்மெண்ட்டு. இந்த அளவை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஆனால் நான் அந்த இடத்துல துணி ஜாயின் பண்ண பிறகு அதுக்கு தக்கனி நான் இதை கட் பண்ணுவேன். இதை நம்ம அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். முன்னாடி உள்ள பாகம் கட் பண்ணுறதுக்கு அப்படியே ரெண்டாக மடித்து போட்டுட்டு இது இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த இருக்க ரெண்டாக போட்டிருக்கேன்னா இப்படி இருக்கட்டும். அது மேலே இந்த துணியை அப்படியே வச்சுக்கோங்க. இந்த துணியை அது மேலே இப்படி வச்சுக்கோங்க. இப்போ ஒன்றும் நம்மளுக்கு ஒன்றும் சிரமம்லாம் இருக்காது. இப்போ ஷோல்ட்ரு வந்து நம்ம இப்படியே குறிச்சிடலாம். அதிலிருந்து நம்ம ஆம்ஹோல் வந்து ஏற்கனவே நம்ம எடுத்த அளவில் அதே மாதிரி இப்படியே வச்சு கரெக்டாக இப்படி கோடு போட்டுடலாம். இப்போ ஆம்ஹோல்லேருந்து ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு இப்படி போட்டுக்கோங்க. இதுதான் துணியோட அளவு. அதிலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு இப்படி போட்டுக்கோங்க. இது கழுத்தோட அளவு. இந்த மாதிரி குறித்து வச்சுக்கோங்க. கழுத்தோட அளவை இது போல் நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க. குறிச்சிட்டு இந்த பீப்பட்டி கொக்கிப்பட்டி வைக்கிறதுக்காக குறிக்கிறதுக்கு இந்த இடத்துல ஒரு 1/4 இன்ச்சு மடித்து விட்டுட்டு இந்த கோடை வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. இதுதான் நமக்கு வந்து வீப்பட்டி கொக்கிப்பட்டி ஜாயின் பண்ணுற இடம். ஒரு 1/4 இன்ச்சு இப்படி மடித்து விட்டுட்டு இப்படி கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டு அந்த 1/4 இன்ச்சு கோடுலேருந்து இப்படி மேலே போட்டுக்கோங்க. இதுதான் நம்மளுக்கு வந்து கழுத்து அளக்கிறதுக்கு உள்ள மட்டம். வீப்பட்டி கொக்கிப்பட்டி வைக்கிற இடம். பட்டி இந்த இடத்துல இப்படி கட் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணுவோம்ல, அதுதான் அதனோட அளவு. இது வந்து எப்படி அப்படின்னா முதல்ல ஷோல்ட்ரு வந்து அதே அளவு தான் அப்படியே போட்டுக்கோங்க. ஒன்றும் சிரமம் கிடையாது. ஆம்ஹோலும் அதே போல் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த பகுதியில் வந்து ஒரு 1/2 இன்ச்சு அதிகமாக வச்சுக்கோங்க. இந்த பகுதியில் ஒரு 1/4 இன்ச்சு கம்மி பண்ணிக்கோங்க. வேறு ஒன்றும் வேலை இல்லை. இதை அப்படியே எடுத்துடலாம். இப்போ முன்கழுத்து குறிக்க போகிறோம். முன்கழுத்து குறிக்கிறதுக்கு இதை எடுத்துக்கோங்க. ஏற்கனவே இவங்க சொல்லியிருக்காங்க, எனக்கு கழுத்தோட அளவை வந்து மாற்றிடாதீங்க, எனக்கு கரெக்டாக வச்சு தைங்கன்னு சொல்லியிருக்காங்க. சொல்லி கொடுத்தாங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த இருக்குது பாருங்கள், இந்த கழுத்தோட இதை பாருங்கள். நான் எப்பயுமே சொல்லுவேன்ல, கழுத்து வந்து மாற்றவே கூடாது. கழுத்தோட அளவு எதுவுமே நம்ம மாற்றக்கூடாது. கவனமாக வச்சு தைக்கணும். சொல்லிட்டாங்க அப்படின்னா நம்ம இஷ்டத்துக்கு அந்த அச்சை மாற்றி வச்சிடாதீங்க. அவங்க எந்த அச்சில் போடுறாங்களோ அந்த அச்சே தைங்க. இப்போ வந்து நம்மளுக்கு இது வந்து 2வது கோடு. இந்த 2வது கோட்டு மேலே நம்ம இதை வைக்கணும். இந்த 2வது கோட்டு மேலே நம்ம இதை இப்படி வைக்கணும். அந்த 2வது கோட்டு மேலே தான் நம்ம ஷோல்ட்ரு தையலை நம்ம வச்சுருக்கோம். வச்சுட்டு இந்த இருக்கா, இந்த இருக்க இது போல் நம்ம வரைஞ்சிக்கிடும். 1/4 இன்ச்சு மேலே ஏற்றியே குறிக்கிறேன். தச்சு வரையில் அளவு வித்தியாசப்பட்டக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு 1/4 இன்ச்சு அந்த தையல் போடுவோம் பார்த்திங்களா, அந்த அளவை மேலே தான் ஏற்றி குறிக்கிறேன். இப்போ இதை வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இது வீப்பட்டி கொக்கிப்பட்டி வைக்கிற இடத்த எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதை வந்து இந்த மாதிரி அளந்துக்கோங்க. கரெக்டாக 4 இன்ச்சு இருக்குது. நீங்கள் 5 இன்ச்சு வச்சுக்கோங்க. 5 இன்ச்சு எதுக்கு வைக்கிறோம் அப்படின்னா, கழுத்து தைக்கிறதுக்கு ஒரு 1/4 இன்ச்சு, இந்த நடுவில் ஒரு டாட் போடுறதுக்கு, கீழே வந்து பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு, எல்லாம் சேர்த்து 1 இன்ச்சு வைங்க. கரெக்டாக இருக்கும். 5 இன்ச்சு வச்சு நீங்கள் கோடு போட்டுக்கோங்க. இப்போ கப்போட அளவு குறிக்க போகிறோம். கப்போட அளவு குறிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒன்றும் சிரமம்லாம் கிடையாது. இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. ரொம்ப இப்படி இழுத்தெல்லாம் அளக்க வேண்டாம். இதை வந்து இப்படி சுருக்கு இல்லாமல் இப்படி பிடிச்சி இந்த தையல் இருக்கா, இதில் இந்த தையல் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து இந்த 2வது தையல் மேலே வச்சு இதை இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சு இதை வந்து இது போல் வச்சுக்கணும்.
வச்சு தையலுக்காக ஒரு 1/4 இன்ச்சு இருக்கிறது போல் வச்சுட்டு நம்ம அப்படியே குறிக்கணும். இந்த இருக்கா, இது போல் வச்சு நீங்கள் குறிச்சா போதும். இதுதான் தையல். அதிலிருந்து இந்த தையல் போடுறதுக்காக உள்ள அளவை நான் இந்த குறிச்சிருக்கேன். இப்போ இந்த பகுதி நம்ம குறிக்க போகிறோம். இந்த இருக்கா, இதில் இந்த தையலுக்காக நம்ம ஒரு 1/2 இன்ச்சு இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ஸ்லீவும் ஆம்கோல்லேருந்து ஸ்லீவ் ஜாயிண்ட் பண்ணி வரும்ல, அதுக்கு இந்த துணி இவ்வளோ பெயிரும். அதுக்கு விட்டுட்டு இந்த பட்டி இருக்குல்ல, அது ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த இருக்குது. இதுதான் தையல். அதிலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு இறக்கி இப்படி போடணும். பட்டி ஜாயின் பண்ணுறதுக்காக ஒரு 1/4 இன்ச்சு இறக்கி இது போடணும். இது ஸ்லீவ் இது ஜாயின் பண்ணுறதுக்காக மேலே இருந்து ஒரு 1/2 இன்ச்சு இறக்கி நம்ம குறிக்கணும். இப்போ இதை எல்லாமே நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இது போல் நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். இப்போ நம்ம என்னென்ன அளவுகள் எடுத்தோம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். கழுத்தோட அகலம் வந்து 2.25 இன்ச்சு, கழுத்தோட உயரம் வந்து முன்கழுத்து வந்து 5 இன்ச்சு வச்சுருக்கேன். அதுபோல் பின்கழுத்து வந்து 6 இன்ச்சு வச்சுருக்கேன். இந்த பின்கழுத்து வந்து 6 இன்ச்சு, முன்கழுத்து 5 இன்ச்சு வச்சுருக்கேன். கப் சைஸோட உயரம் தையலுக்கு எல்லாமே சேர்த்து 12 இன்ச்சு இருக்கு. கப் சைஸோட உயரம் தையலுக்கு எல்லாமே சேர்த்து 12 இன்ச்சு இருக்கிறது போல வச்சுக்கோங்க. இந்த சைடோட அளவு வந்து தையலுக்கு எல்லாம் சேர்த்து 5.5 இன்ச்சு வருது. இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ கப்பு வந்து நம்மளுக்கு இருக்கட்டும். நம்ம வந்து பட்டி கட் பண்ணிடுவோம். இப்போ பட்டி கட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பட்டி கட் பண்ணிவிட்டு அந்த பக்கம் வச்சு இன்னொன்று கட் பண்ணிக்கிடுவோம். இதை இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. கீழே வந்து ஒரு 1/4 இன்ச்சு, இந்த தையல் போடுறதுக்கு ஒரு 1/4 இன்ச்சு, அந்த அளவு நம்ம விட்டு நம்ம வரைஞ்சா போதும். இது போல் வரையணும். இது போல் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல இந்த தையல், இதை இப்படி வச்சு இந்த இடத்துல இந்த தையல் இருக்குது, அதை கனெக்ட் பண்ணி இதை இப்படி போடணும். இதை இப்படி போடணும். நடுவில் வந்து இதை இப்படி வச்சுக்கோங்க. இதை இப்படி வச்சு கீழே தையலுக்கும் மேலே இந்த இருக்குது, இது போல் போட்டுக்கோங்க. இந்த இடத்துல இதை வந்து இப்படி அளந்துக்கோங்க. அளந்துட்டு ஒரு 1/4 இன்ச்சு அதிகமாக இருக்கிறது போல் ஒரு கோடு போட்டுக்கோங்க. சில நேரம் வந்து சைடு வந்து ஷார்ட்டேஜ் விழுந்துச்சுன்னா சிரமமாக இருக்கும்ல, அதுக்காகத்தான். வச்சுட்டு இந்த பகுதியை இப்படி வைங்க. இப்படி வச்சு கீழே வந்து தையலுக்காக இந்த இடமும் மேலே இந்த இருக்குது, அதுக்கு மேலே தையலுக்காக ஒரு 1/4 இன்ச்சு இது போல் விட்டு நீங்கள் இப்படி கோடு போட்டுக்கோங்க. இந்த 3ஐயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது போல் ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். இது போல் கட் பண்ணிவிட்டு இந்த பக்கம் நம்ம ஒரு பட்டி எடுத்துக்கிடலாம்.
இப்போ இதில் வந்து நம்ம 3 பட்டி கட் பண்ணியிருக்கோம். ஏன்னா நம்மளுக்கு இன்னும் வீப்பட்டி கொக்கி பட்டி வைக்கிறதுக்கு வேணும், கழுத்து பீஸ் வந்து தைக்கிறதுக்கு துணி வேணும். அதனால் அந்த ஒன்று மட்டும் நம்ம வந்து வேறு கலரில் கொடுத்துக்கிடுவோம். இந்த கலர் தேடி பார்த்து அது என்னன்னு பார்த்துக்கிடுவோம். இப்போ இதில் 3 கட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ப்ளவுஸ் வந்து கம்ப்ளீட்டாக கட் பண்ணி முடித்தாச்சு. இந்த ப்ளவுஸை பற்றி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.